நான் எப்போவுமே ஃபோனில் நீங்களாம் எப்படி வீடியோ பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது. நான் ஒரு வீடியோவை நைட்டில் பார்த்தேன். என்ன மூலியமா இப்படிலாம் வீடியோ பார்ப்பியான்னு கேட்காதீங்க. அது என்ன வீடியோண்டா கலட்டா தமிழ் இருக்கு பாருங்க. அது விபச்சாரம் பண்ணுற பெண்கள்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரும் அந்த அனுபவத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்த அனுபவங்கள்லாம் பார்க்கலே உண்மையிலேயே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. சும்மா வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நெசத்துக்கேங்க கண்ணீர் வந்துருச்சு. இப்படிலாம் பொம்பளைய தான் குடும்ப கஷ்டத்துக்காகவோ இல்லை ஏதோ ஆடம்பரத்துக்காகவோ எதுக்காகவோ இப்படிலாம் போய் சம்பாதிக்கணுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி கமாண்டில் போய் கமாண்டை பார்ப்போம் அப்படின்னு கமாண்டை பார்த்தா கமாண்டில் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாண்டா, எங்கள் அப்பாலாம் எங்கள் அம்மா விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க, எங்கள் அம்மாலாம் உழைச்சி சம்பாரித்து எங்களை காப்பாற்றுச்சு, அவங்களெல்லாம் பேட்டி எடுக்காது இந்த கலட்டா தமிழ், இந்த மாதிரி பொம்பளையில் போய் பேட்டி எடுக்க போயிடுது, இது ஒரு அவமானம் அசிங்கம் அப்படின்னு கமாண்டு பண்ணியிருந்தாங்க. கமாண்டு பண்ணவங்களுக்கு யோசனை பண்ணால் தெரியலை. கலட்டா தமிழ் அதில் போய் நார்மலாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், குடும்ப விஷயங்களை இப்படித்தான் பிழைக்கணும் நல்லபடியாக குடும்பம் நடத்துகிற முறைகளை பேசுகிறதுக்கு சாதாரணம். எல்லா குடும்பத்துலேயும் சாதாரணமாக எல்லாருமே அப்படித்தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி வழிதப்பி போன பெண்கள்கிட்ட தான் நிறைய அனுபவங்கள் இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்கும். பெண்கள் பார்த்துட்டு நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உழைப்பை மட்டுமே நம்பணும். இந்த மாதிரி விஷயங்களில் இடப்பட்டு போனோம்னா என்னென்ன கஷ்டம் சேரும்ன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த சேனல் எடுத்து போடுது. அந்த மாதிரி விஷயங்களை பேட்டி எடுக்குது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிற பொம்பளையை சாதாரணம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. நம்மன்னா சாதாரண குடும்பம் நடத்தி சாதாரண பிள்ளை குட்டியில் பார்த்து நல்ல ஒழுக்க முறையில் இருக்கிற பொம்பளையிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க எல்லாரும் போல தானே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் வழிதப்பி போனவங்க மற்றவங்களும் வாழ்க்கையில் வழிதப்பி போகாமல் இருக்கத்தான் அந்த சேனல் அதை பேட்டி எடுத்து போடுது. அதை புரிஞ்சுக்கிற தெரியாமல் நிறைய பேர் இதெல்லாம் இதுக்கு இது குறைச்சல், நம்ம சமுதாயத்துக்கே கேடு அப்படி இப்படின்னு ஓடுறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா பொம்பளையும் ஆசைப்பட்டு போகிறதே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டோ, ஒரு எண்ணத்தையோ கஷ்டத்தை சூழ்நிலைக்கோ எதுக்கோ போய் இப்படி மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டவங்க தன்னுடைய அனுபவத்தை பகிர்றது நம்ம பார்த்து தெரிஞ்சு நம்மளும் வாழ்க்கையில் உழைச்சி முன்னேறணுன்ற எண்ணத்தை உண்டாக்கணும் ஒவ்வொரு பொம்பளையிலும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பேசுனதை பார்த்துக்கிட்டு உண்மையிலேயே எனக்கெல்லாம் கண்ணீர் ஓடிடுச்சு. எதுக்கிட்டானோ எனக்கு தெரியாதுங்க. தப்பு தவறு பண்ண மாட்டேன், ஆனால் தப்பு தவறு பண்ணுற பொம்பளையில் மோசமான பொம்பளைய அவளுக்கிட்ட பேசக்கூடாது, அது பார்க்குற பார்வையிலே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டேங்க. ஏண்டே தெரியாது. அவங்களோட தான் நல்லா பேசி நல்லா பழகுவேன். நம்மளுக்கு என்ன, அவங்க வழியில் போகிறாங்க, நம்ம வழியில் என்றைக்கும் போவோம். ஒழுக்கமாக தப்பு போகிறோம், ஒழுக்கம் இல்லாத ஓட்ட பேசுனா நம்மளோட ஒழுக்கம் இல்லாமல் போயிடும்னு சொன்னது யார்? நம்ம குணமனத்தோடு நம்ம வாழ்வோம், அவங்க குணமனத்தோடு அவங்க வாழ்வாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எல்லாரையும் சகோதரியத்தையும் நினைப்பேன். அப்படித்தான் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எனக்கு நைட்டில் உண்மையிலேயே அழுகையாக கண்ணீர் ஓடி வச்சு படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு அவங்க பேட்டியில் அப்படி கொடுத்துருந்தாங்க.